சத்தமா வாசி. நேர்முழங்கள் போட்டு சத்தமா வாசி. ஒருவன் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவர்க்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சரியா? எல்லாருமே ஞானத்தில் குறைவுள்ளவர். அவர் தான் ஐஸ்வர்ய சம்பனர். ஞானத்தில் ஐஸ்வர்ய சம்பனர் அவர் தான். அவர் வாயை நின்று தான் அறிவும் ஞானமும் புத்தியும் வரும். ஏனென்றால் இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இப்போ நீங்கள் எல்லாரும் நாளையிலேருந்து 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ப்ராக்டிக்கல்ஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து 10th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கெல்லாம் ஏப்ரலில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. பாதி பேருக்கு மார்ச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது சிலபஸில் நாளையிலேருந்து புது அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் எல்லோரும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பெற்றோர்கள் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ஞானத்தை தர முடியாது. ஆசிரியர்கள் உனக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. ஞானத்தை கொடுப்பவர் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரிடத்திலிருந்து நீங்கள் கேட்கும் பொழுது தான் நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாடங்களை படிக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் தர வேண்டும். அது இல்லாமல் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கேள்விப்படும் பொழுது பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு போகிற? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு போகிற? சொல்லிகிட்டே இருக்கிறோம். பைபிள் வசனம் படிக்கணும், படிச்சுட்டு தான் போகணும். முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு தான் போகணும். வந்த பிறகு முட்டி போட்டு ஆண்டவரை பாதுகாத்தீங்களே நன்றின்னு சொல்லணும். சரியா? உலகத்தில் நிறைய ஆபத்துகள் விபத்துகள் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் அவருடைய இரத்த கோட்டைகளே நம்ம ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களை பாடங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேதத்தை எடுத்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து அதன் மேலே உன்னுடைய கையை வச்சு ஜோம் பண்ணி ஆண்டவரிடத்துலேருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுடைய படிப்பினுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதற்கு நான் சாட்சி. ஏனென்றால் நான் ரொம்ப படிப்பாளி கிடையாது, ஆவரேஜாக தான் படிப்பேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய 10th, என்னுடைய 12th, என்னுடைய யூஜி பிஜி ட்ரைனிங் எல்லா நாட்களிலும் நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்னுடைய பாடங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வசனத்தை சொல்லி இந்த வசனத்தின் மேல் கை வைத்து ஜெபம் பண்ணிவிட்டு தான் நான் போனேன். ஆண்டவருடைய கிருபையினால் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா! எனக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். அதனால் நம்ம எல்லாரும் இப்போ கொஞ்ச நேரம் முழங்கால நிற்கிறோம். நம்ம ஆண்டவரை தான் நம்பி வந்திருக்கிறோம். நம்ம பெஞ்சமின் பிரதர் அவர்கள் பாடினதான அந்த பாடல்களை எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். பெற்றோர்கள் நம்மளால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொள்கதாக்கு போகும் பொழுது எனக்காக ஆள வேண்டாம், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆளுங்கள் என்று சொன்ன தேவன் நம்ம கொஞ்ச நேரம் நம்மளை ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஆண்டவருடைய சத்தியத்திலே நம்முடைய பிள்ளைகள் வளரும்படியாக உலகம் மாமிசம் பிசாசுகள் ஒன்றும் நம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி அவருடைய இரத்த கொடைகளை மூடி படைக்கும்படியாக பிள்ளைகள் படிக்கிறதான இடத்திலே ஆண்டவர் தாமே பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருக்கும்படியாக நம்முடைய பிள்ளைகள் ஒரு விதத்திலும் பிசாசான எந்த விதத்திலும் நம்முடைய பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போகாதபடி எல்லாரும் ஆண்டோட சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பள்ளியில் கல்லூரி படிக்கும் பிள்ளைகளும் சமூகம் வந்துள்ளார். ஏசப்பாக்கு நேரம் 2 கரங்களை உயர்த்துங்க. ஞாபக சக்தியும் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நேரா உண்மை ஆண்டவரை நோக்கி படிக்கும் பிள்ளைகளும் சமூகம் வந்துள்ளார். ஞானமும் பலனும் ஈந்திடும் ஞாபக சக்தி. நல்ல கரங்களை நல்ல ஆண்டவர் நேராக இயேசுவாவுடைய கரங்களை பார்க்கட்டும். ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கொள்ளட்டும்.
பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு தேவையான உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம். ஆனால் ஞானத்தை கொடுப்பவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும், பெற்றோர்கள் எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி செவிங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உலகம் தொட வேண்டாம், மாமிசம் தொட வேண்டாம், விசுவாசம் தொட வேண்டாம். இந்த பிள்ளைகளை நாங்கள் சத்தியத்தில் வளர்க்க வேண்டும் அப்பா. இந்த பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளும். ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஞாபக சக்தி இல்லை அப்பா. அப்பா, படிக்கிற பாடங்கள் ஃபெயில் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க ஆண்டவரால் மாத்திரம் தான் முடியும். எல்லாரும் விசுவாசத்தோட ஞானமும் பலனும் ஈந்திடும், ஞாபக சக்தியும் ஈந்திடும். நம்பி வந்துள்ளோ நானே உம் சமூகம் வந்துள்ளோ. நம்பி வந்துள்ளோ நானே உம் சமூகம் வந்துள்ளோ. நான் மிகுந்த வேதனையோடு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். உண்மையிலே நடந்த காரியம். இந்த வருடத்திலே 10th ஸ்டாண்டர்ட் என்னோட வகுப்பிலே படித்த மாணவன், அவன் பேர் சந்தோஷ். அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணிடும். அவனுக்கு தனியாக வீட்டுக்கு போக தெரியாது. அவனை பார்க்கும்போதே மிகவும் ஒரு சாஃப்டாக இருப்பான், ஞானத்தில் குறைவுள்ள பையன். ஆனால் அவன் 9th படிக்கும்போது சரியாக படிக்கல. 10th வந்து நான் ஏசப்பா கிட்ட நான் ஞானத்தை கேட்டிருக்கேன். ஏசப்பா எனக்கு ஞானம் தருவாங்க, நான் பாஸ் பண்ணிடுவேன் மிஸ், நீங்கள் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். சரி என்று அவன்கிட்ட சொல்லி நான் அவனுக்காக ஜெபித்தேன். கடைசியாக சோஷியல் சயின்ஸ் கோச்சிங் வெள்ளிக்கிழமை. எப்பவுமே அவனுடைய பேரண்ட்ஸ் தான் அவனை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அன்னைக்கு என்னன்னு தெரியல, அந்த பையன் தனியாக போயிட்டான். போனால் பஸ்ஸில் போகும் பொழுது அவனுக்கு ஸ்டாப்பிங் வந்தோன்னே இறங்க தெரியல. அவன் கண்டக்டர்கிட்ட சொல்லியிருக்கான், நிறுத்துங்க நான் இறங்கணும்ன்ட்டு. அவர் நிறுத்தாமல் டிரைவர் போயிட்டார். அவன் உடனே கத்திருக்கிறான். கத்தின உடனே அவர் சொல்லியிருக்கார், விழுந்து சாவேன். உண்மையிலே நடந்த காரியம். இந்த கல்வியாண்டில் அந்த பையன் குதிச்சுட்டான். குதிச்சு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் அவனை ஹாஸ்பிட்டலில் இருந்தான், ராமச்சந்திராவில். நான் 2 தடவை போய் பார்த்தேன் அவனை. ஆனாலும் கடந்த ஜனவரி மாதத்தில் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது, திடீரென அவன் இறந்து விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கொக்கை மரத்தை பாதுகாக்கிறவர் பிசாசானவன் எந்த கண்ணியை எங்கு விரித்திருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், கண்ணீர் விட வேண்டும். ஞானமும் நம்முடைய பிள்ளைகள் அடிக்கடி சிக்காயிடுறாங்க. பலன் இல்லை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் நம்ம பிள்ளைகளுடைய பலவீனத்திலும் நம்முடைய பலவீனத்திலும் அவருடைய பலன் நமக்கு பூர்ணமாக இருக்கிறது. பூர்ணமாய் விளங்க வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும். கொஸ்டின் பேப்பர் ஒரு தடவை வர்ற மாதிரி ஒரு தடவை வரல, ரொம்ப டஃப்பாக இருக்கு. ஆனால் இந்த நாட்களில் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரணும், திருத்துறவருடைய கண்களில் தயவு கிடைக்கணும். நம்ம பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள், நமக்கு அறிமுகமான பிள்ளைகள், பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள், நம்முடைய ஊழியர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகள், ஊழியர்களுடைய பிள்ளைகள், எல்லாருடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தாமே நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நல்ல முறையில் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் இல்லாததிலிருந்து உருவாக்குகிற தேவன். நம்முடைய விசுவாசம் நாம் அவர்தான் நமக்கு மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
நம்மை உறுதிப்படுத்திக் கொண்டு விசுவாசத்தை துவங்குகிறோர் முடிக்கிறோம். நான் நன்றாக படிப்பேன், ஏசப்பா எனக்கு நல்ல ஞானம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாத்திரமல்ல, உங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி பாடங்களை படிக்க, நல்ல பழக்கங்களை நாம் முதல்ல அந்த காரியங்களை செய்தால் தான் நாம் மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். பொய் பேசாம, திருடாம, உண்மையா கீழ்ப்படைஞ்சு ஹோம்ஒர்க் அன்னைக்கு முடிச்சு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதவசனம் கூறுகிறது. எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் சிறு வயதிலே இருந்தே சாமுவேலை போல அவருடைய சத்தத்தை கேட்டு வளரும்படியாக உண்மையாக எல்லாவற்றிலும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்த தேவனே, இந்த ஓய்வு நாளிலும் உடைய பிள்ளைகளை நமக்கு முன்பாக வர செய்து உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் உம்மோடு உறவாட கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி தேவனே. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெறும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்தியும், அவர்களுடைய அப்பத்தை தனியும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அதே போல இந்த வாரம் மார்ச் முதல் நாளிலே ஆண்டவரே, உமது பிள்ளைகள் உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரே, அதே போல அவர்கள் எக்ஸாமிலே ஒவ்வொரு படித்த கேள்விகளும் ஆன்சரும் பதில் சொல்ல எழுத கிருபை தாரும். அவர்களை போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். எந்த நோய் நொடியும் வராதபடி உமக்கு முன்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவைகளை சந்தியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அவர்கள் உமக்கு முன்பாக மண்டியிட்டு உம்மை துதித்து உமக்கு முன்பாக வழி செல்ல உதவி செய்யும். ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, சாலமோன் கொடுத்த அறிவை ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உமக்கு முன்பாக ஆராதிக்கிறவர்கள் அந்த அறிவை இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் எழுதும் பொழுதும் எந்த பயமும் வராதபடி, எந்த நோய் நொடியும் வராதபடி அவர்கள் போக்கையும் வரத்தையும் இந்நாள் கொண்டு உமக்கு முன்பாக செல்ல உதவி செய்யும். ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே, எந்த நோய் நொடியும் அவர்களுக்கு வராதபடி ஆண்டவரே, உமக்கு நீர் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உங்களுடைய சட்டையை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உங்களுடைய பலத்தால் இடை கட்டுக் கொள்ளும். ஆண்டவரே, அதற்காக சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.